ஒரு சொன்ன காப்பே கிடையாது. இங்க வா, ஓடி வா. இதான் மேத்யூவா? எங்க போன? எத்தனை தடவை கூப்பிடுறதுக்கு? எங்க போன? அம்மா எங்க காக்கா வருது? என்னது காக்கா? அம்மா காய்ச்சல் அடிக்குது. காய்ச்சலா? ஆமா, கொஞ்சம் காய்ச்சல் அடிக்குது. சரி போய் படுத்துக்கோ போ. டக் 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 டக். டேய் எங்கடா போனீங்க? கதவு திறக்க எவ்வளவு நேரம்டா? அம்மா அப்பா வந்திருக்காங்க. அப்பா டேய் தள்ளி வாடா வாடா. இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்தாச்சா? இன்னைக்கும் ஒரே பிரச்சனை தான், வீட்டில் ஒரே பிரச்சனை தான் போல இருக்கு. எங்கடி போன இசபெல்லா? ஓடி வாடி சீக்கிரம். எங்கடி போன? என்ன இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்தாச்சா? என்னைக்கும் போல தான். உட்காருங்க உட்காருங்க. நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வாடி. நியூஸ் பேப்பரா? இந்த பிள்ளைக்கு காய்ச்சலா இருக்குங்க பாருங்க, உங்க பையனுக்கு ஒரே காய்ச்சலா இருக்கு. இவன் என் பையனே இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளி போடா. சே, அப்போ இது என்னோட அப்பா கிடையாதா? அப்போ இது என்னோட அம்மா கிடையாதா? அப்போ இது என்னோட வீடு கிடையாதா? இந்திய செய்திகள். கர்த்தர் என் பேப்பராயிருக்கிறார். என் பொண்டாட்டி கடுகு தாளித்துக் கொண்டிருக்கிறாள். கர்த்தர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். தெரியுமா? உங்களெல்லாம் அமர்ந்த தண்ணீர் அண்டையை கொண்டு போறாங்களா? சரி, இனி அடுத்த வேலையை பார்ப்போம். வெளியே போயிட்டு வரலாம். டேய் கிளம்புங்கடா, வெளியே போலாம். டாடி நம்ம எங்க போறோம்? ஏன் சொன்னதா வருவியா? கிளம்பு சீக்கிரம். என்ன எங்க போறோம்? வெளியில எங்க போறோம்? நம்ம இந்த குடிசை வீட்டுல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால நம்ம இப்ப ஒரு பெரிய வீட்டுக்கு போலாம். அப்படியா? டேய் மேத்யூ, வாடா, தம்பி தங்கச்சிலாம் கூட்டிட்டு வா. வா போவோம். டாடி எவ்வளோ பெரிய வீடு. பாருங்க, பேசாத. என்கிட்ட பேசக்கூடாது சொல்லியிருக்கல. நீ என் பையன் இல்லைன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். டாடி எவ்வளோ பெரிய வீடு. ஆமாடா, நம்ம இனி இங்கே தான் இருக்க போறோம். சரியா? ஓகே, நீங்க எல்லாரும் உட்காந்துக்கோங்க. நான் போய் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வரேன். ஓகேவா? என்ன இவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சே, இன்னும் காணல. எங்க போயிட்டாரு? எங்க தான் குடிச்சிட்டு போய் கிடக்காரோ தெரியல. ஃபோன் பண்ணி பார்ப்போமா? ஃபோன் பண்ணுங்கம்மா. ஃபோன் பண்ணுவோம். நீங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஐயோ, சுவிட்ச் ஆஃபா? இப்பதானே போனாரு. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி, ஒர்க் அவுட் கூட பண்ணி பார்ப்போமா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க போனாருன்னு தெரியலையே. நீங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. சுவிட்ச் ஆஃபா? ஐயோ, எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாரு போல இருக்கே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இந்த பிள்ளைங்களை வச்சு நான் என்ன செய்வேன்? இது ஒன்று சொன்னா கேட்காத ஒரு பையன் இருக்கான். அந்த சின்ன பிள்ளைகளை வச்சு நான் என்ன செய்வேன்? ஐயோ, இந்த சின்ன பிள்ளைங்களை நான் எப்படி வளர்ப்பேன்? யாருமா பிரியாணி வாங்கி பிரியாணியா? போடாங்க. பிரியாணி. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்? இந்த பிள்ளைங்களை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ, சின்ன பிள்ளைங்களா இருக்கே. ஐயோ, எனக்கு வேலையும் ஒன்றும் செய்ய தெரியாது. நான் எப்படி ரீல்ஸ் கூட வர மாட்டேங்குது. ஐயோ போயாங்க, ரீல்ஸ் வரலையா? ரீல்ஸ். சரி, என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா இருக்கு. இதுகளை மெதுவாக கொண்டு எங்கேயாவது தள்ளிட்டு நம்ம எங்கேயாவது போயிட வேண்டியது. டேய் மேத்யூ, வா இங்க வா. எங்க போறோமா நம்ம? அதெல்லாம் சொல்ல முடியாது. வா, தம்பி தங்கச்சிலாம் கூட்டிட்டு வா. நீ தான் பார்த்துக்கணும். கூட்டிட்டு வா. ஓடி வா. சரி, இங்க நின்னுக்கோங்க. நான் இப்போ போய் அந்த மார்க்கெட்ல போய் திங்ஸ் வாங்கிட்டு வருவேன். நீங்க இருங்கம்மா. இங்க இருந்துக்கோ. அக்கா அண்ணன் கிட்ட இருந்துக்கோங்க. சரி, அண்ணன்கிட்ட இருந்துக்கோங்க. நான் போய் திங்ஸ் வாங்கிட்டு இப்போ வந்துடுவேன். இருங்கம்மா. அங்கெல்லாம் இருக்க முடியாது. நீங்கள் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே இழுத்துட்டுலாம் போக முடியாது. சரி, திங்ஸ் வாங்கிட்டு இப்போ வந்துடுவேன்.
நீங்க எங்கேயே இருந்துக்கோங்க, சரியா? ஆ, ஓகேவா? சரி, சரி. என்ன அம்மா போய் இவ்வளோ நேரம் ஆச்சு? இப்போ வருவாங்க இப்போ. யார் இது குறுக்குன்னு பார்க்குறாங்க? ஆமா, நீங்க யாரு? ரொம்ப நேரமா இங்கேயே நின்றுட்டே இருக்கீங்களே. நீங்கள் தள்ளி போங்க, எங்கே வராதீங்க. ஏன், என்னாச்சு? எங்கள் அம்மா கா 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 காக்காவா? அம்மா காக்கா கிடையாது, அம்மா மனுஷி தான். அம்மா காணும். அம்மாவை காணுமா? அப்படியா? அம்மாவை காணலையா? அப்ப ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கீங்க. சரி, அப்பா எங்க? அப்பாவும் காணும். அப்பா டீ குடிக்க போயிருக்காரா? ஏன் உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டாங்களா? ஆமாம். அப்பா என்ன பண்றாங்க? அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்பா வந்து எங்ககிட்ட வந்து புது வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு குடிகாரர். அச்சச்சோ, குடிகாரரா? சரி, அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? அம்மா எந்த வேலையும் பார்க்கல, வீட்டில் தான் இருக்காங்க. சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிடலையே. அச்சச்சோ, சரி. உங்களை அப்பா கைவிட்டாலும் அம்மா கைவிட்டாலும் ஒருத்தர் உங்களை கைவிடவே மாட்டாரு. அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க. அவர்கிட்ட நம்ம போகலாமா? போகலாம். சரி, அவர் தான் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, உன்னை தகப்பன் கைவிட்டாலும் தாய் கைவிட்டாலும் அவர் உங்களை சேர்த்து கொள்வாராம். ஒருவேளை உங்கள் அப்பா குடிகார அப்பாவாக இருக்கலாம், ஆனால் அந்த அப்பாவை கூட ஏசப்பா மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் சாப்பிடக்கூட ஆகாரம் இல்லாமல் வறுமை இருக்கலாம், ஆனால் அந்த வறுமையை கூட ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவார். சரி, நான் உங்களை ஒரு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே நிறைய சின்ன பிள்ளைங்க பாட்டெல்லாம் பாடுவாங்க, கதையெல்லாம் சொல்லி தருவாங்க. நாம் அங்கே போகலாமா? அப்படியா? அந்த சர்ச் பேர் என்ன? அந்த சர்ச்சு சியோன் சபை. அப்படியா? நம்ம சரி, போலாம். நான் என்னோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வரேன். அப்படியா? சரி. டோரா, டோரா, இதுதான் என்னோட ஃப்ரெண்டு டோரா. அப்படியா? சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த விபிஎஸ்க்கு போகலாமா? அங்கே போலாம். இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. நீயும் ஏசப்பாவை உண்மையாக கூப்பிட்டீங்கன்னா உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் எல்லா பிரச்சனைகளும் மாறி உங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. சரியா? போகலாமா? போலாம். சரி, வாங்க. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்கன்னு? எல்லாரும் எப்படி இருக்காங்க பாருங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இதே போல் ஏசப்பா உங்களையும் சந்தோஷமாக மாற்றுவார். இதே இந்த நாளோட தீம் என்ன? எல்லாரும் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இன்னைக்கு புதுசாக வந்திருக்காங்க பார்த்தீங்களா 4 பிள்ளைங்க, எல்லாரும் சேர்ந்து சத்தமா அவர்கள் அவங்களுக்கு ஏசப்பா ஆறுதல் கொடுப்பாங்களா? குடிக்கார அப்பாவை ஏசப்பால மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? ஏசப்பாவை நோக்கி கூப்பிடணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பாரா? உங்களுக்கு கூட எத்தனையோ பேருக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் அம்மா கஷ்டப்படுறாங்க தானே? அந்த தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திப்பாரா? சந்திக்க மாட்டாரா? சந்திப்பார். சரியா? நிறைய பேருக்கு படிக்க முடியாமல் கஷ்டம் இருக்கும், ஞாபக சக்தி இருக்காது. அவங்களுக்கு ஏசப்பா என்ன செய்வார்? ஞாபக சக்தி தருவார். சரி, நாம் எல்லாரும் அப்படியே ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாரும் முழங்கால் போடுங்க பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் போடுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. உனக்கு என்ன தேவை இருக்கோ அதை ஏசப்பாட்ட கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் அப்பா ஒருவேளை ஒரு குடிகார தகப்பனாக இருக்கலாம், அம்மா சில பலவீனங்கள்னால கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு படிக்க முடியாத மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் இருக்கும், உங்கள் தேவைகள் ஏதாவது சந்திக்கப்படணும்னா என்ன காரியம்
இருந்தாலும் நீ ஏசப்பா கிட்ட சொல்லு. உன் உள்ளத்தை ஏசப்பா பார்க்குறாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை முடுங்க பயபக்தியா. எல்லாரும் பயபக்தியா கண்ணை முடுங்க. நாம் ஏசப்பாவை பார்த்து கேட்கும்போது உன்னுடைய குறைவை எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு நான் வேதத்தை வாசிக்க முடியலை, எனக்கு ப்ரேயர் பண்ண முடியலை, ஏசப்பாவை நேசிக்க முடியலை, அந்த மாதிரி இருக்கும். இந்த பாவத்தை நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் விட முடியலை. நான் நல்ல பிள்ளையாக தான் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் வாழ முடியலை. நான் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் கீழ்ப்படிய முடியலை. என்ன குறைவு இருந்தாலும், என்ன துயரங்கள், நீ துயரப்பட்டன, அதுக்காக நீ வருந்தினா நிச்சயமாக ஆண்டவர் அதிலிருந்து ஒரு விடுதலையை தருவார். உனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் வரட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஏசப்பாவை பார்த்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னுடைய சூழ்நிலைகளை உங்கள் கண்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. நீங்கள் என்ன குறைவோடு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ, அதை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. ஏசப்பாவை பார்த்து உண்மையாக கேளுங்க. ஆண்டவரே, இந்த துயரத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்க, இதிலிருந்து எனக்கு ஒரு ஆறுதலை தாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இருக்கிறதுக்கு நல்ல வீடு இல்லை, உடுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, ஃபீஸ் கட்டுறதுக்கு வசதி இல்லை. என்ன கஷ்டம் இருந்தாலும் சரீரத்தில் சிலர் பலவிதமான வியாதிகள் உனக்கு இருக்கலாம், தீராத வியாதி இருக்கலாம். என்னவா இருந்தாலும் நீ ஏசப்பாட்ட சொல்ல, நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு விடுதலையை தருவார். ஜோவினா கண்களை மூடு. ஹல்லேலூயா. ஜோனா, டார்லின், ரெய்னால்ட், எல்லாரும் யாருமே கண்ணை திறக்கக்கூடாது. இது மிக முக்கியமான நேரம், நீ ஏசப்பாவை பார்க்குற நேரம். ஹல்லேலூயா. கெயின் கண்ணை மூடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் எல்லாரையும் பார்த்துட்டே தான் இருக்கேன், அதை பார்க்கிலும் ஏசப்பா உன்னை பார்த்துட்டே தான் இருக்கார். உன் இருதயத்தை அவர் பார்க்குறார். எத்தனை பேர் உண்மையாக உன்னுடைய வாஞ்சைகளை ஏசப்பாட்ட கேட்குறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாரும் சொல்லுங்க. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சத்தமா எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. உம்மால் கூடும். விசுவாசத்தோட, நம்பிக்கையோட. எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால். நீங்க உங்க சத்தம் கேட்கட்டும். எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சத்தமா. வெரி குட். இன்னும் கொஞ்சம் சத்தமா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாரும் கொஞ்சம் சத்தமா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் அப்பா தண்ணி அடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, அதனால வீட்டில் பயங்கர பிரச்சனை, எங்களுக்கு நிம்மதியே இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வலது கரத்தை தூக்குங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரும் கண்களை திறந்து பார்க்கக்கூடாது, யாருமே கண்களை திறந்து பார்க்கக்கூடாது. உன்னுடைய சூழ்நிலையை கர்த்தர் அறிகிறார். ஹல்லேலூயா. அவர் விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். உன்னுடைய கரத்தை மாத்திரம் நீ தூக்கு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குடிப்பழக்கத்தினால எங்கள் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, கையை கீழே போட்டுருங்க. அம்மாவுக்கு அடிக்கடி முடியாமல் போகுது, அதனால் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எங்கள் அம்மாவுக்கு நல்ல சுகம் வேணும்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். தைரியமாக கை தூக்குங்க. ஏசப்பா விடுதலை தருவாங்க. சின்ன பிள்ளைங்களுடைய ஜெபத்தை ஏசப்பா கேட்குறாங்க. ஹல்லேலூயா. சரி, கைகளை கீழே போடுங்க. வெரி குட். எனக்கு படிக்க நல்ல ஞானம் வேணும், எனக்கு ஞானமே இல்லை, நான் படிக்கிறதெல்லாம் மறந்து போகுதுன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளோ தேவைகளோடு நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இது விளையாடுகிற நேரம் அல்ல. யாரும் கண்களை திறந்து பார்க்கக்கூடாது, எல்லாரும் கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா. சரி, கையை கீழே போடுங்க. எனக்கு ஒரு தீராத
தீராத வியாதி இருக்குது, நான் அதிகமாக மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கேன், டாக்டருக்கு நான் அதிகமாக டேப்லெட்ஸ் நான் எடுக்கிறேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை இழுப்பு வியாதினால் கஷ்டப்பட்டுட்ருக்கலாம், ஃபிக்ஸ் வியாதினால் கஷ்டப்பட்டுட்ருக்கலாம், அடிக்கடி சளி தொந்தரவுகள் இருக்கலாம், அடிக்கடி காய்ச்சல் வருது. அப்படி யாராவது இருந்தால் கை தூக்குங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த நாளில் ஒரு சுகத்தை தரப்போகிறேன். சரி, கை கீழே போடுங்க. எனக்கு ஃபீஸ் கட்ட முடியலை, எங்கள் வீட்டில் ரொம்ப வறுமை காணப்படுகிறது, எங்கள் தேவைகளுக்கே எங்களுக்கு பைசா இல்லைன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயபக்தியா கெயின் கண்ண மூடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம், பயத்தோடு பயபக்தியோடு நாம் காணப்படணும். ஹல்லேலூயா. ஓகே, ஹல்லேலூயா. கை கீழே போடுங்க. கடன் பிரச்சனையினால் நாங்கள் ரொம்ப மூழ்கி போயிருக்கிறோம், எங்கள் குடும்பத்தில் அதிகமான கடன் பிரச்சனை இருக்கிறன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, இந்த சின்ன குழந்தைகளுடைய இருதயத்தில் என்னென்ன காரியங்கள் பாதித்திருக்கிறதுன்னு பாருங்கள். டீச்சர்ஸ் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிங்க. எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஓகே, உனக்கு என்ன விதமான பிரச்சனைகளாக இருக்கலாம்? நான் ஏசப்பாவுக்காக வாழணும்னு விரும்புகிறேன், பாவத்தை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், மொபைலுக்கு அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இந்த மொபைல் கேம்ஸில் அடிக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கையை தூக்குங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மொபைல் கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆகிருக்கிறவங்க, கார்ட்டூன்ஸ்க்கு அடிக்ட் ஆகிருக்கிறவங்க, டிவிக்கு சீரியலுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறவங்க கையை தூக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையை ஒத்துக்கிட்டு உங்கள் கரத்தை தூக்கியிருக்கீங்க பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் உணர வைத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம், நம்பிக்கையோட. எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் அடிக்கடி சிலருடைய கண்கள் திறக்கப்படுது. உண்மையா ஏசப்பாவை பார்த்து கூப்பிட்டீங்கன்னா உங்க சூழ்நிலையை அவரால் மாற்ற. இப்போ சொல்லுங்க, சத்தம் உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சத்தமுயர்த்தி, வாய் சத்தமுயர்த்தி. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாரும் இன்னும் சத்தமுயர்த்தி. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை. கண்ணீரோடு ஏசப்பாட்ட கேட்போமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த பிஞ்சு உள்ளங்களின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். இன்னும் ஒரு முறை சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாருடைய சத்தத்தையும் இயேசு உற்று கவனிக்கிறார், இயேசு கவனித்து கேட்கிறார். ஹல்லேலூயா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை. எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி. என் விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
சொன்னால் போதும். ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆறுதலை கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. வியாதிகளோடு பலவீனத்தோடு இருக்கிற எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் பாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தாமே நீங்கள் பலப்படுத்துங்க. வியாதி இருக்கு, பலவீனம் இருக்குன்னு சொன்னவங்க ஒரு விசை கைகளை உயர்த்துவீங்களா? சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். எல்லாரும் சத்தம் உயர்த்தி, சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். எல்லாரும் சத்தமா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே. அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயபக்தியோடு மீண்டுமாய் கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. ரொம்ப நல்ல பிள்ளைங்க, எல்லாரும் சூப்பராக ஜெபிக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் தேவனோடு இணைக்கப்படட்டும். உங்கள் இருதயம் தேவனோடு இணைக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்காக ரத்தம் சிந்தின தேவன். உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் அவரால் நிறைவாக்க முடியும். கெயின் கண்ணை மூடி இயேசப்பாவை பார்த்து கேளு. ஹல்லேலூயா. உங்கள் வறுமையை மாற்ற அவரால் கூடும். ஹல்லேலூயா. உங்கள் கடையை ரன் பண்ண வைக்க அவரால் கூடும். விசுவாசத்தோடு கேளு. நீங்கள் கண்களை திறந்து வச்சிருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் தேவையோடு தானே இருக்கிறீங்க. எல்லாரும் ஏசப்பாட்ட கேளு. ஆண்டவரே, எங்களை ஞானத்தால் நிரப்புங்க. கேளுங்க, எல்லாம் வாய்களை திறந்து கேளுங்க. ஏசப்பா, எங்களை ஞானத்தால் நிரப்புங்க. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. ஏசப்பா, எங்களை ஞானத்தால் நிரப்புங்க. ஏசப்பா, எங்களை ஞானத்தால் நிரப்புங்க. சிலர் மட்டும்தான் உண்மையாக கேட்குறீங்க. உண்மையாக கேளுங்க. ஏசப்பா ஞானத்தை தருவாங்க. ஏசப்பா, எங்களை ஞானத்தால் நிரப்புங்க. ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனை, என்னுடைய அப்பாவை ரட்சிங்க. அவர் ஆலயத்துக்கு வரணும். அவங்க ஆலயத்துக்கு வரணும். எங்கள் அப்பா ஆலயத்துக்கு வரணும். எங்கள் அம்மாவுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. எனக்கு, எல்லாரும் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, எனக்கு நல்ல சுகம், ஆரோக்கியம், பலனை தாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்கார். எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கா? ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாங்களா? நிச்சயமாக அற்புதம் செய்வாங்க. உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். டீச்சர்ஸ் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சரி, இந்த நாளுடைய தலைப்பு என்ன? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எல்லாரும் மொபைலுக்கு அடிமைப்பட்டிருக்கீங்களா? மொபைல் ஃபோன் பார்க்காம இருக்க முடியலையா? டெய்லி நான் வேதத்தை வாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். அதான் பிரச்சனை. வெரி குட். 2 பேர் தான். பைபிள் ரீட் பண்ணுறவங்க நல்லா கை தூக்குங்க. ஜோனா டாலின் வாசிக்கிறாங்க. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஜெர்ஷிகா, டிவைனா, ஆரன், ஆலன், இவங்க மட்டும்தான் என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு நாளுமே வேதத்தை வாசிக்கிறாங்க. நான் டெய்லி ஜெபிக்கிறேன் சொல்கிறவங்க கை தூக்குங்க. டெய்லி ஜெபிக்கிறவங்க. ஓகே, நாங்கள் ஒன்றுமே பண்ணுறதில்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. ரொம்ப ஸ்பீடாக வருது.
உண்மையை ஒத்துக்கிட்டீங்கல்ல, ரொம்ப நல்ல பிள்ளைங்க. சரி, நாங்கள் நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ ஆவியில் எளிமை அப்படின்றதுக்கு மீனிங் சொல்லி கொடுத்தேன். யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஆவியில் எளிமை அப்படின்னா என்ன? பிளஸ்ஸி காக்கா வாங்க வாங்க சொல்லுங்க. ஓடி வாங்க ஓடி வாங்க.